ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை பூஜைகள். தாயாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஊஞ்சல் உற்சவம். ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் காட்சி கொடுத்த கோதை நாச்சியார். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத விழா. வைபவமாக நடந்த சர்க்கரை குள வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத கடைவெள்ளி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருக்கோயிலில் உற்சவர் தாயாருக்கு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவரை அபிஷேக பீடத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்து பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். மூலவர் பெருமாளும் ஸ்ரீ பத்மாவதி தாயாரும் விசேஷ அலங்காரத்தில் காட்சி கொடுக்க, உற்சவ தாயாருக்கு மஞ்சள் சந்தனம் குழைத்து வைத்து துளசி மாலை சூட்டி தூபதீபம் காண்பித்தனர். தொடர்ந்து பழங்கள் நிவேதித்து கற்பூரம் காண்பித்ததும் சங்கு வழியே புனித நீரும் ஊற்றப்பட்டது. சென்னை ஜிஎன் செட்டி சாலையில் உள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் ஆடி மாத கடைவெள்ளியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி ஆலய வளாகத்தில் மங்கள பொருட்களுடன் திருவிளக்குகளை வைத்து ஏராளமான பெண்கள் பூஜைகளை துவக்கினர். பக்தியுடன் தாயாராக பாவித்த திருவிளக்குகளுக்கு போற்றி மந்திரங்களை கூறி குங்குமத்தால் அர்ச்சித்து வணங்கி வழிபட்டனர். கோதை பிறந்த ஊர், கோவிந்தன் வாழும் ஊர் என போற்றப்படும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் கோயிலில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய உள் வளாகத்திலிருந்து உற்சவர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை கைப்பலகையில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்து வெள்ளிக்கிழமை குரடு மண்டபத்திற்கு அழைத்து வந்தனர். மேடை மீது எழுந்தருளிய நாச்சியாருக்கு நீலப்பட்டு சேலை கட்டி பதக்க ஆபரணங்களுடன் காசு மாலை, பவள மாலை, நெல்லிக்காய் மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து விசேஷ சாயக்கொண்டை கிரீடம் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். பச்சை கிளியை ஏந்தியபடி நாச்சியார் காட்சி கொடுக்க பிரபந்ததாரர்கள் பாசுர பாராயணம் செய்தனர். பிறகு நாச்சியாரை ஸ்ரீரங்க மன்னாருடன் எழுந்தருளச் செய்தனர். காசு மாலையுடன் விசேஷ கிரீடம் சூட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். சுவாமியும் நாச்சியாரும் திவ்ய தரிசனம் தந்தருள திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களாலும் துளசியாலும் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்னர் நீராஜனம் சமர்ப்பித்து உற்சவ மூர்த்திகளுக்கு தூபத்துடன் நட்சத்திர தீபம், கும்ப தீபம் காட்டி கற்பூரம் சமர்ப்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வங்களை தரிசித்தபடி இருக்க அரையர் சேவை நடத்தி நாச்சியாருக்கு குங்குமார்ச்சனையும் செய்தனர். மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதை முன்னிட்டு தாயார் சன்னதி முன்பு கேடயத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். அம்பாள் முன்பு சர்க்கரை பொங்கல் பரப்பி அதில் நெய்யால் குளம் அமைத்து அதில் தாயாரின் திருவுருவம் பிரதிபலிக்கும்படி செய்தனர். பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க ஸ்ரீ செங்கமல தாயாருக்கு பல்வேறு நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து பூஜைகள் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் கஜலட்சுமியாக காட்சி கொடுத்த தாயாரை பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் உடனுரை சோமநாதர் கோயிலில் ஆடித்தபசு திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. சிவாலயத்தின் வெளியே அமைக்கப்பட்டிருந்த பந்தலின் கீழ் சப்பரத்தில் உற்சவர் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தவக்கோலத்தில் அமர்ந்து காட்சி தந்தருளினார். பச்சை கரை வைத்த மஞ்சள் பட்டுடுத்தி கொண்டு ஜடாமுடியுடன் பலவித ஆபரணங்களும் திருக்கரங்களில் ஜெபமாலையும் தண்டமும் தாங்கி தவம் செய்யும் தேவியாக காட்சி தந்தருளினார். பிறகு ராஜகோபுரத்தின் முன்பு பிரியாவிடை சமேதராக உற்சவர் அருள்மிகு சோமநாதர் எழுந்தருளி காட்சி தந்ததும் ஸ்ரீ ஆனந்தவல்லி அம்மன் சுவாமியை 3 முறை வலம் வந்து வணங்கினார். பிறகு எதிர் சேவையாக நிறுத்தி மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க ஸ்ரீ சோமநாதருக்கும் ஆனந்தவல்லி அம்பாளுக்கும் மகா கற்பூர ஆரத்தி காட்டி அருகருகே எழுந்தருளச் செய்தனர். சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆடி கிருத்திகை திருவிழாவையொட்டி உற்சவருக்கு விசேஷ அலங்காரத்துடன் புஷ்ப பல்லாக்கு ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானை சர்வாபரணங்கள் அணிவித்து வாகன மண்டபத்தில் எழுந்தருளச் செய்து நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர்.
பக்தர்கள் தரிசித்ததும் உற்சவர்களை கைப்பலகையில் எழுந்தருளச் செய்து நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். அப்போது தேவியர்கள் சமேத முருகனுக்கு வையாளி சேவை நடத்தப்பட்டது. பின்னர் நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவர்களை கோயிலின் வெளியே அழைத்து வந்து வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த புஷ்ப பல்லக்கில் குலுவிருக்கச் செய்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த பல்லக்கில் வீதி உலா புறப்பட்டார் உற்சவர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி. காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் ஆலயத்தில் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு மடவளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவரை குலுவிருக்கச் செய்திருந்தனர். சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் ஏலக்காய் மாலையும் முத்துக்கள் பதித்த கிரீடமும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். எம்பெருமானின் மடிமீது அமர்ந்தபடி அருளிய ஸ்ரீ மகாலட்சுமிக்கு பச்சை பட்டுடுத்தி அலங்கரித்திருந்தனர். அபயம் காட்டி ஊஞ்சலாடியபடி அருள்பாலித்த ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் உற்சவரை தரிசிக்க அவர்களுக்கு சடாரி சாதித்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நடைபெற்ற ஆடி கிருத்திகை பூஜைகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சி வயலூரில் புகழ்பெற்ற அருள்மிகு முருகன் திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு அபிஷேக பொடி, மாவு கரைசல், பால், விபூதி உள்ளிட்ட திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு அழகனுக்கு வெண்பட்டும் தேவியர்களுக்கு பட்டாடைகளும் கட்டி சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுர தீபத்துடன் ஏக தீப ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி வெற்றி வடி வேலவனுக்கு அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வயலூர் முருகப்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். முசிறி அருகே பழமை வாய்ந்த அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயில் 92ஆம் ஆண்டு கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு அரசமரத்தடியில் நாகதேவதைகளுடன் வீற்றிருக்கும் விநாயகர் கோயிலில் முதலில் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் காப்புக்கட்டி விரதம் மேற்கொண்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். நாதஸ்வர மேளதாளங்கள் பம்பைகள் முன்னே செல்ல மயில் காவடிகளையும் பால் குடங்களையும் சுமந்தபடி முக்கிய வீதிகள் வழியே ஊர்வலமாக வந்து அருள்மிகு காசி விஸ்வநாதர் கோயிலை அடைந்தனர். அங்கு தனி சன்னதியில் தேவியர்கள் சமேதராக வீற்றிருக்கும் ஆறுமுகநாதனுக்கும் உற்சவமூர்த்திக்கும் பக்தர்கள் சமர்ப்பித்த பாலால் அபிஷேகம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே நடுப்பழனி என அழைக்கப்படும் பெருங்கருணை கிராமத்தில் உள்ள அருள்மிகு மரகத தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் 39ஆம் ஆண்டு ஆடி கிருத்திகை திருவிழாவை முன்னிட்டு காவடிகள் மற்றும் பால் குடங்களை வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு விரதம் மேற்கொண்ட பக்தர்கள் பால் குடங்களை சுமந்தபடி மலையிலிருந்து கீழிறங்கி ஊர்வலம் புறப்பட்டனர். மங்கள வாத்தியங்களோடு அடிவாரத்தை சுற்றி வந்து மீண்டும் கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெண்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். தேவியர்கள் சிகப்பு பட்டு சேலைகளுடன் தங்க கிரீடங்கள் அணிந்து காட்சி தந்தருளினர். திருக்கரங்களில் வேலும் கொடியும் கொண்டு அழகன் திருக்காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் எழுப்பியபடி காவடிகளை சுமந்து வந்து கோயிலை அடைந்தனர். பிறகு அழகன் முருகனுக்கு காவடிகளை சமர்ப்பித்து பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். வேலூர் மாவட்டம் அரியூர் பகுதியில் சிறிய குன்றின் மீது உள்ள பழமை வாய்ந்த சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி வெள்ளிக்கவச அலங்காரம் செய்திருந்தனர். அபயவரதம் காட்டி அழகாக காட்சி கொடுத்த ஈசன் மைந்தனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் மலையேறி வந்து அழகன் முருகனை மனமுருக வேண்டி தரிசனம் செய்தனர். இதேபோல் வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் தனி சன்னதி கொண்டிருக்கும் முருகப்பெருமானுக்கும் தேவியர்களுக்கும் தங்கக்கவச அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கோயில் வளாகத்தில் எழுந்தருளிய உற்சவர்களுக்கும் சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கைலாசகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெண்பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் மலர் கிரீடம் சூட்டி கையில் சக்தி வடிவேலை தந்து மலர்பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த முருகப்பெருமானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் காவடிகளை சுமந்து மலையேறி வந்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கரூரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஞானஸ்கந்த முருகன் திருக்கோயிலில்
மயில் வாகனத்துடன் எழுந்தருளி உள்ள மூலவருக்கு பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பட்டுடுத்தி சந்தனக்காப்பு சாற்றி தங்க கிரீடமும் அபயமும் தந்து அலங்காரம் செய்து தீபாரத்திகள் காண்பித்தனர். அபயம் காட்டியபடி வெற்றி வடிவேலுடன் அருள்பாலித்த ஞானஸ்கந்தனுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே பாக்கம் கிராமத்தில் உத்தர காவேரி ஆற்றங்கரையில் உள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு உமாமகேஸ்வரி உடனுரை கைலாயநாதர் கோயிலில் ஏராளமான பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் உற்சவ மண்டபத்தில் ஸ்ரீ நடராஜருக்கும் சிவகாமி அம்பாளுக்கும் பட்டாடைகள் கட்டி மாணிக்க வாசகரையும் காரைக்கால் அம்மையாரையும் அருகே எழுந்தருளச் செய்திருந்தனர். அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரும் பட்டுடுத்தி கொண்டு அருள்பாலித்தார். மூலவர் அருள்மிகு கைலாயநாதருக்கு வெண்பட்டுடுத்தி நாகப்படிகை நிறுத்தி ருத்ராட்ச மாலை, எருக்கம்பூ மாலையுடன் மலர் மாலைகளும் வெட்டிவேர் மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ருத்ராட்ச பந்தலின் கீழ் அமர்ந்து அருளும் கைலாயநாதருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ உமாமகேஸ்வரிக்கு வேப்பிள்ளை சாற்றி காசு மாலையுடன் கற்கள் பதித்த ஹாரங்களும் மல்லிகை மாலையுடன் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்கரித்திருந்தனர். இதனிடையே கோயில் வளாகத்தில் ஏராளமான பெண்கள் திருவிளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். திருவிளக்கிற்கு பக்தியுடன் அர்ச்சனை செய்து நிறைவாக தூபத்துடன் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கும் அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடி வெள்ளியையொட்டி உற்சவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் உற்சவர் அம்பாளை கொலுவிருக்கச் செய்து பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபம் காண்பித்தனர். ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு மூலஸ்தானத்தில் சந்தனக்காப்பு அலங்காரத்தோடு அருள்பாலித்த அம்மன் சிரசிற்கும் ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. இதையடுத்து கேடயத்தின் மேல் உற்சவரை கொலுவிருக்கச் செய்து கற்பூரம் காண்பித்து பிரகார உலா புறப்பட்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ கல்யாண பிரசன்ன வெங்கடரமண பெருமாள் கோயிலில் குடிகொண்டிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோஷ்டத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு பலவித நறுமண திரவியங்களாலும் பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு வஸ்திரங்கள் கட்டி மலர் மாலைகள் சூட்டி தாமரை மலர்களை வைத்து சுவாமியை அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள், துளசி மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவருக்கு தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். கோயிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ மேத்தா சரஸ்வதி மற்றும் ஸ்ரீ பாலமாருதிக்கும் ஆரத்தி காட்டப்பட்டது. ஆடி மாத கடை வெள்ளிக்கிழமையொட்டி காஞ்சிபுரம், சிவகங்கை, நாமக்கல், சேலம், கரூர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருக்கும் ஆலயங்களில் அம்மனுக்கு நடைபெற்ற விசேஷ பூஜைகளின் தொகுப்பு இதோ உங்களுக்காக. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கருக்கினில் அமர்ந்தவள் திருக்கோயில் மூலவர் சன்னதி முன்பு அன்னப்படையலிட்டு நிவேதனம் செய்திருந்தனர். அம்பிகைக்கு மஞ்சள் காப்பு சாற்றி சிகப்பு பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் குஞ்சலமும் வில்லைகளும் வைத்த பின்னலும் பூச்சடையும் தந்து மலர் மாலைகள் மற்றும் எலுமிச்சை மாலைகள் சாற்றி விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். உற்சவர் அம்பிகையும் சிகப்பு பட்டுடுத்தி கொண்டு அருகே அமர்ந்திருக்க மூலவர் அம்பாள் சூலமேந்திய தேவியாக காட்சி தந்தருள மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. இதையடுத்து அன்னப்படையலில் மாவிளக்கு ஏற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. சிவகங்கையில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு பிள்ளைவயல் காளியம்மன் கோயிலில் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். உற்சவரும் அருகே எழுந்தருளி இருக்க சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி கற்கள் பதித்த ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து நீலப்பட்டு சேலை கட்டி சிம்மவாகினியாக அலங்கரித்தனர். சூலத்துடன் காட்சி கொடுத்த காளியம்மனுக்கு புஷ்பாபிஷேகம் செய்து நாமார்ச்சனையோடு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. எண்ணற்ற பக்தர்கள் அம்மனை தரிசித்ததும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் உள்ள அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோயிலில் மூலவருக்கு சிகப்பு சாத்தி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். விசேஷமாக காட்சி கொடுத்த மூலவருக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. உற்சவரும் சிகப்பு பட்டாடையுடன் மலர் மாலைகள் அணிந்தபடி அருள்பாலிக்க
ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபமும் காட்டப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மன் திருக்கோயிலில் ஆடிவள்ளியை முன்னிட்டு மூலவருக்கு சந்தனக்காப்பு சாற்றி 1,25,000 கண்ணாடி வளையல்கள் கொண்டு விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தியும் புல்லாக்குடன் காதணிகளும் அணிந்து புன்னகை தவழும் திருமுகத்தோடு காட்சி தந்த நித்திய சுமங்கலி மாரியம்மனுக்கு தீபாரத்தி காண்பித்தனர். உற்சவர் அம்மனும் கண்ணாடி வளையல் மாலைகளோடு மஞ்சள் தாலி சரடுகளை அணிந்தபடி காட்சி தந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு நித்திய சுமங்கலி மாரியம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். சேலம் அம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு காளியம்மன் கோயிலில் கண்ணாடி வளையல்கள் மற்றும் எலுமிச்சை கொண்டு தோரணங்கள் அமைத்து அலங்காரம் செய்திருந்தனர். மூலவருக்கு திருமுகம் வைத்து ஆபரணங்களோடு மலர்பிரபை நிறுத்தி அன்னபூரணியாக அலங்காரம் செய்திருந்தனர். அருகே முக்கண் முதல்வன் பிக்ஷாடன மூர்த்தியாக எழுந்தருளி காட்சி தந்தருளினார். விசேஷ அலங்காரத்தில் அருள்பாலித்த தெய்வங்களுக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபம் காட்டப்பட்டது. கோயில் வளாகத்தில் எழுந்தருளியிருந்த உற்சவருக்கும் அர்ச்சனை செய்து தீபம் காண்பித்ததை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். சேலத்தில் உள்ள அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலில் மூலவருக்கு மஞ்சள் சரடு கொண்டு ஆடை தீஞ்சுவாலை கிரீடம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். பீடத்தின் மீது அமர்ந்து வலது காலை கீழே இருத்தி இடது காலை மடித்து அமர்ந்தபடி காட்சி கொடுத்த ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபாரத்தி காட்டப்பட்டது. உற்சவரும் மஞ்சள் சரடு கிரீடம் மற்றும் ஆடை அணிந்து விசேஷ அலங்காரத்தில் காட்சி தர திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கரூர் மாவட்டத்தில் உள்ள திருமாநிலையூர் அருள்மிகு பகவதி அம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவின் ஒரு நிகழ்வாக மூலவருக்கு மஞ்சள் காப்பு சாற்றி 100 கவுளி வெற்றிலையால் விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். மூக்குத்தி, புல்லாக்கு மற்றும் காதணிகள் கொண்டு கருணை பொங்கும் விழிகளோடு சூலத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ பகவதி அம்மன் வெற்றி வாகை சூட அருளும் வெற்றிலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். திண்டுக்கல்லில் மலைக்கோட்டை அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோயிலில் ஆடித்திருவிழாவின் ஒரு நிகழ்வாக மூலவருக்கு பச்சை கரை வைத்த சிகப்பு பட்டு சேலை கட்டி வெள்ளிக் கவசங்கள் அணிவித்து சந்தனக்காப்பு சாற்றி காசு மாலையும் தீஜ்வாலை கிரீடமும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். உக்கிர நாயகி புன்னகை தவழும் திருமுகத்தோடு அழகாக காட்சி தந்தருள குங்கும அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் அருள்மிகு பத்ரகாளியை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். திண்டுக்கல்லில் அமைந்திருக்கும் அருள்மிகு அஷ்டபுஜ மகாவாராகி அம்மன் கோயிலில் சுதை சிற்ப வடிவில் நின்றருளும் தேவிக்கு விசேஷ சிகை அலங்காரம் செய்து புதுப்பட்டு சேலை கட்டியிருந்தனர். மூலவர் அம்மனுக்கு முகக்கவசம் வைத்து கற்கள் பதித்த கிரீடமும் ஆபரணங்களும் பூட்டி முத்துக்கள் பதித்த அபயவரதம் தந்து அஷ்டபுஜ நாயகியாக அலங்காரம் செய்திருந்தனர். சங்கு சக்கரம், ஏற்கலப்பை, தண்டம் ஆகியவற்றோடு காட்சி தந்தருளிய ஸ்ரீ மகாவாராகி அம்மனுக்கு நாமார்ச்சனையுடன் தீபம் காண்பித்தனர். பக்தர்கள் ஆதிசக்தியின் படைத்தளபதியை மனமுருக வேண்டி வழிபட்டனர். மயிலாடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த அருள்மிகு வதான்யேஸ்வரர் கோயிலில் ஆடி மாத கடை குருவாரத்தையொட்டி ஸ்ரீ மேத்தா தட்சிணாமூர்த்திக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. முன்னதாக மூலவர் அருள்மிகு வதான்யேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. தனி சன்னதியில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ மேத்தா தட்சிணாமூர்த்தி விபூதி காப்பு சாற்றிக்கொண்டு மஞ்சள் வஸ்திரத்துடன் கொண்டைக்கடலை மாலைகளும் மலர் மாலைகளும் அணிந்தபடி காட்சி தந்தருள கோபுர தீபம், நாக தீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். தொடர்ந்து பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தியின் செருக்கை அடக்க தட்சிணாமூர்த்தியாக காட்சி கொடுத்த ஈசனுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. பக்தர்கள் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வாழ்வு வளம் பெற வேண்டி கோயில் வளாகத்தில் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபட்டனர். கரூர் மாவட்டம் தொகைமலை அருகே வெள்ளப்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மகாமாரியம்மன் கோயில் 19ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் 1650 பெண்கள் மங்கள பொருட்களுடன் பஞ்சமுக விளக்குகளை வைத்து பூஜைகளை துவக்கினர். முதலில் சங்கல்பம் செய்து கொண்டதும் கணபதி பூஜை நடைபெற்றது. உற்சவரம்பாள் மஞ்சள் பட்டுடுத்திக் கொண்டு விசேஷ அலங்காரத்தில் மேடை மீது அமர்ந்தபடி காட்சி தந்தருள பெண்கள் திருவிளக்குகளை ஏற்றி அம்மனாக பாவித்த பஞ்சமுக விளக்குகளுக்கு உதிரிப்பூக்களாலும் குங்குமத்தாலும் அர்ச்சனை செய்தனர். மூலவர் அருள்மிகு மகாமாரியம்மன் சந்தனக்காப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள்.
சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் வெள்ளிக்கிழமை பூஜைகள். தாயாருக்கு நடைபெற்ற சிறப்பு அபிஷேகம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பத்மாவதி தாயார் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் திருக்கோயில் ஊஞ்சல் உற்சவம். ஸ்ரீ ரெங்கமன்னாருடன் காட்சி கொடுத்த கோதை நாச்சியார். மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் ஆடி மாத விழா. வைபவமாக நடந்த சர்க்கரை குள வழிபாடு. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அம்மன் ஆலயங்களில் ஆடி மாத கடைவெள்ளி பூஜைகள். அந்த காட்சிகளின் தொகுப்பு. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.